ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு சக்கரவியாதி அதாவது ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 70% ஆஃப் த டைம்ஸ் இந்த டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் நல்லபடியாக சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க. இதில் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து பிளேட் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது உங்களோட ஃபுட் பிளேட் நீங்கள் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ எடுக்கும்போது உங்கள் பிளேட்டை யூஸ்வலாக 3ஆக பிரிச்சுக்க சொல்லுவோம். இதில் பாதி பிளேட்டுக்கு ஃபைபர்ஸ் தான் இருக்கணும். ஃபைபர்ஸ்ங்கிறது என்னென்னா நம்ம ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அண்டர் கிரவுண்ட் ரூட் வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குவார்ட்டர் பிளேட்டுக்கு தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ்ங்கிறது தான் நம்மளோட ரைஸோ சப்பாத்தியோ நம்ம கிரெயின்ஸ்லாம் சாப்பிட்றது. அண்ட் குவார்ட்டர் பிளேட்க்கு ப்ரோட்டீன்ஸ். இந்த ப்ரோட்டீன்கிறது வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அதாவது சுண்டல் கூட்டு இந்த மாதிரி இருக்கலாம். ஆர் நான்வெஜ் ப்ரோட்டீன் எக்கு மீட் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேட் பார்ட்டிஷன் பண்ணும்போது நமக்கு தேவையான கேலரிஸும் கிடைக்கும். அண்ட் கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கிறதுனால சுகர் வந்து ரொம்ப ரைஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம கார்ப்ஸ் தான் வந்து மெயின் கல்ப்ரிட் சுகர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு.